அப்போ அவருக்கே தெரியுது எக்ஸ்ட்ரா கட்சிகள் வரலன்னா நம்ம தோற்றுருவோன்னு தெரியுதுன்னு சொல்லலாமா? அதனால் அப்படி கிடையாது. என்னென்னா இவங்க வராங்களா, அவங்க சேர்த்துக்கிறாங்க. இன்னொரு பர்செப்ஷன்லேயும் பெரிய பரவலாக என்ன இருந்துச்சுன்னா, எதுக்காக தேமுதிக டிலே பண்ணின்னு இருக்குதுன்னா, நானே சொல்லுவேன் நிறைய இடத்துல, அவங்க வந்து காங்கிரஸுக்கு முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. திமுகவும் தேமுதிகவும் காங்கிரஸ் முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. எப்போ திண்ணை அண்ணன் வெளியே போவார், திண்ணை காலியாகும்னு காத்திருக்கிறாங்க அப்படின்றது தான். ஏனென்றால் இவங்களுக்கு கூட சீட்டு கிடைக்கணும். இவங்க ஏன்னா ஏற்கனவே வார்த்தையை விட்டுட்டாங்க, 6 சீட்டும் ஒரு ராஜ்யசபான்னா நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். ஒரு வதந்தி வந்துச்சு தெரியுமா, 6 சீட்டு கொடுக்குறாங்க அதிமுக கூட்டணியில், ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அது யார் பேசினாலும் அவங்க அழிஞ்சிருவாங்க அப்படின்லாம் இவங்க சொன்னாங்க. அதனால் இப்போ அந்த 6க்கு மேலே தான் இவங்க கேட்க வேண்டியது இருக்கும். காங்கிரஸ் இருக்கும்போது 6க்கு மேலே கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது நேற்று இப்போ இது எப்படி ஒன்றா சேர்ந்துருக்குதுன்னா, நேற்று காங்கிரஸ்லேருந்து அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால் வந்திருந்தார். அவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களை சந்தித்தார், பேசினார். பேசின பிறகு அவரை யார் யார் சந்தித்தா? ஒருவேளை திமுகலேருந்து யாராவது சந்தித்தாங்களா? யாராவது நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்தவங்க சந்தித்தாங்களா? அப்புறம் விஜய் கட்சியிலேருந்து யாருன்னா போய் சந்தித்தாங்களா? இதெல்லாம் வெளியே பரவலாக இருக்குது. இதை வந்து சந்தித்த மாதிரியும் பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரியும் அதில் வந்து என்ன முடிவுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அப்போது இது வந்து ரகசியமாக இது ஒரு பக்கம் நடந்துருக்குது. அதோட முடிவு ஏதாவது வெளிப்பட தெரிஞ்ச பிறகு இதுக்கு மேலே நம்ம தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேமுதிக உள்ளே சேர்க்கப்பட்டதா?